வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் பிரவீன்குமார், பாரதி டிஎன்பிசி அகாடமி. இப்போ பார்த்தீங்கன்னா குரூப் டூ ஏக்கான டெஸ்ட்டு பார்க்க போகிறோம். ஓகேங்களா? 7ஆம் வகுப்பு 2ஆம் பருவம் ஆல்ரெடி 6ஆம் வகுப்பு பருவமாக 6ஆம் வகுப்பு முதல் பருவம் 2ஆம் பருவம் 3ஆம் பருவம் ப்ளஸ் 7ஆம் வகுப்பு முதல் பருவம் பார்த்தாச்சு. அந்த டெஸ்ட்டு பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான வீடியோ லிங்க் கொடுக்குறேன். ஓகேங்களா? அந்த டெஸ்ட்டு அட்டன் பண்ணிட்டு நீங்கள் ஓஎம்ஆர் ஷீட்டை இல்லைக்கா வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் அப்டேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கான அதுக்கான ஃப்ரீ பிடிஎஃப் கொடுத்துருவோம். ஓகேங்களா? இப்போ பார்க்க போகிறது 7ஆம் வகுப்பு 2ஆம் பருவம். ஸோ இம்பார்ட்டன்ட் டெஸ்ட்டு. இதில் எவ்வளோ மார்க் நீங்கள் எடுக்கிறீங்கன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு கொஷின் போகலாம். சென்னையில் உவேசா நூலகம் அமைக்கப்பட்ட ஆண்டு. ஓகேங்களா? எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? 1942. வெள்ளையனே வெளியேறு இயக்கம் 1942 பார்த்தீங்களா? அதே சேம் இயர் தான் இங்கே சென்னையில் உவேசா நூலகம் தொடங்கப்பட்டதும் 1942. செகண்ட் கொஷின் பாருங்கள். மதலை. ஓகேங்களா? சொல்லும் பொருளும் பொறுத்துக்கு மாதிரி கொடுத்துருக்குது. மதலை, செஞ்சிழி, அழுவம், சென்னி. ஓகேங்களா? மதலை என்பது தூண், செஞ்சிழி என்பது தீச்சுடர், அழுவம் என்பது கடல், சென்னி என்பது மலையுச்சி, உச்சியான பொருள். ஸோ கடலுக்கு பல பேர்கள் இருக்குது. வங்கம்னா கப்பல். ஸோ என்னென்ன பேர் இருக்குன்னு தெரிஞ்சுக்குங்க. தேர்ட் கொஷின் பாருங்கள். மேனுஸ்கிரிப்ட்ஸ், ஆஸ்தட்டிக்ஸ், அதுக்கான சரியான தமிழ் சொல் கேட்குறேங்க. ஓகேங்களா? மேனுஸ்கிரிப்ட்ஸ்னா கையெழுத்துப்படி, ஆஸ்தட்டிக்ஸ்னா இயற்கை அழகியல். ஸோ ஆப்ஷன் பி. ஃபோர்த்து பாருங்கள். பகுப்பதமாக அமையும் பெயர் சொல், பெயர் பகுப்பதம் எத்தனை வகைப்படும் கேட்குறாங்க. 6 வகைப்படும். ஸோ கிளியராக பார்த்துக்குங்க. பகுப்பதமாக, பகப்பதமாக இல்லை, பகுப்பதமாக. ஃபிஃப்த்து கொஷின் பார்க்கலாம். 7ஆம் வகுப்பு 2ஆம் பருவம். பெருமானாற்று படையின் பாட்டுடை தலைவன் யாருன்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? தொண்டைமான் இளந்திரையன். ஓகேங்களா? 6த்து பார்க்கலாம். ஒரு லைப்ரரி சம்மந்தமான கொஸ்டின் லாஸ்ட் குரூப் 4ல் கூட கேட்டிருந்தாங்க. அதனால் லைப்ரரி எந்தெந்த வருஷம் தொடங்கினாங்க, எது பழமையான லைப்ரரி. ஸோ தமிழ்நாட்டில் தான் முதல் லைப்ரரி சட்டம் கொண்டு வரப்பட்டது. ஓகேங்களா? ஸோ அதெல்லாம் பார்த்துங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள். 1122 தந்தை சரஸ்வதி மகால் நூலகம் தான் பழைய நூலகம். நாயக்கர் காலத்தில் தொடங்கப்பட்ட நூலகம். ஓகேங்களா? 1981 என்பது தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகம். 1942 இப்பாத்தம் உவேசா நூல் நிலையம் சென்னையில் அமைந்துள்ளது. 1869 பார்த்திங்கன்னா கீழ்திசை நூலகம். ஓகேங்களா? 1896 பார்த்திங்கன்னா கன்னிமாரா நூலகம் இருக்குது. தமிழ் நூல்கள் அதிகமாக உள்ளது கன்னிமாரா நூலகத்தில் தான். ஓகேங்களா? 7th கொஸ்டின் பார்க்கலாம். எந்த நூல் கடற்பயணத்தை முன்னீர் வழக்கம் என்று கூறுகிறதுன்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? கடற்பயணத்தை முன்னீர் வழக்கம் என்று கூறுவதுனாவே தொல்காப்பியம்தான். 8th பாருங்கள். நீங்கள் பாறை உடைப்பவர்கள் நீங்கள் பாறை உடைப்பவரின் சிலையை செதுக்கினால் அதில் வியர்வை நாற்றும் வீச வேண்டும். உழவரின் உருவ வார்ப்பாக இருந்தால் அதில் ஈரமண்ணின் வாசம் மனம் வர வேண்டும் என்று சொன்னவர் தேனரசன். அந்த வரிகளுக்கு சொந்தக்காரர் தேனரசன். 9th கொஸ்டின் பாருங்கள். உறவநீர் அழுவத்து ஓடுகளம் கரையும் துறை என்ற அடிகள் இடம்பெற்ற நூல் பெருமானாற்று படை. ஓகேங்களா? இம்பார்ட்டன்ட் லைன். ஓகேங்களா? 10th பாருங்கள். வெள்ளத்தால் அழியாது வெந்தனலால் வேகாது வேந்தராலும் கொல்லத்தக்க முடியாது என்ற பாடல் தனிப்பாடல் திரட்டு. ஓகேங்களா? ஆப்ஷன் சி. தனிப்பாடல் யார் தொகுத்தவர், தொகுப்பிக்க சொன்னவர் யாருன்னு கமெண்ட் செக்ஷனில் ஆன்சர் பண்ணுங்கள். அப்படி தெரிலனாலும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், அதுக்கான ஆன்சர் சொல்கிறேன். 11th ஒன்று பாருங்கள். உறவுநீர் என்பது பெருநீர் பரப்பு. கரையும்னா அழைக்கும். வேயா மடம்னா சாந்து பூசப்பட்ட. அம்பி என்பது கப்பல். வங்கம் என்பது கப்பல். பார்த்தீங்களா? அந்த மாதிரி. 12th பாருங்கள். பெரும்பாலும் இடைநிலைக்கும் விகுதிக்கும். ஓகேங்களா? இடையே வரும் அசைச்சொல் சாரி. பகுபத உறுப்பு இலக்கணம் 6 இருக்கும். ஓகேங்களா? பகுபத உறுப்புகள் 6 வரும். அதில் அடிப்படையானது எதுன்னு கேட்டிருக்கேங்க. அடிப்படையாக அந்த சொல் இருக்குன்னா பகுதியும் விகுதியும் இருக்க வேண்டும். ஸோ அடிப்படையானது 2, பகுதி விகுதி. ஸோ அதில் இடைநிலைக்கும் பகுதிக்கும் விகுதிக்கும் இடையில் வருது இடைநிலை, பகுதிக்கும் இடைநிலைக்கும் இடையில் வருது சந்தி, இடைநிலைக்கும் விகுதிக்கும் இடையில் வருவது சாரியை. ஸோ 13th கொஸ்டின் பார்க்கலாம். வானம் ஊன்றிய மதலை போல ஏணி சாற்றிய ஏற்றுருஞ்சென்னி என்ற பாடலுக்கு வரிகளுக்கு சொந்தக்காரர் கடியலூர் உருத்திரங்கண்ணனார். வானம் ஊன்றிய மதலை போல. ஓகேங்களா? அது வரிகள் யாருதுன்னா கடியலூர் உருத்திரங்கண்ணனார். 14th பாருங்கள். தன் குடியை சிறந்த குடியாக செய்ய விரும்புவோரிடம்
எது இருக்கவே கூடாது? சோம்பல் இருக்கவே கூடாது. டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் படிக்கிறவங்க இன்றைக்கி படிக்கிறது நாளைக்கு படிச்சுக்கலாம், நாளைக்கு படிச்சுக்கலான்னு போயிட்டு இருந்துச்சா, சோம்பல் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இம்ப்ரூவ் ஆகவே முடியாது அப்படின்னு வள்ளுவரே சொல்லியிருக்கிறார். 15th பாருங்கள், இந்தியாவில் உள்ள தொன்மையான நூலகங்கள் ஒன்று தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகம். அது இயங்கி வருது எந்த வருஷம் கேட்டால் 1112. ரொம்ப பழமையான நூலகம், இம்பார்ட்டன்ட், வருஷமும் தயவுசெய்து படித்து வச்சுங்க. 16 பாருங்கள், கோடு உயர் திணிமணல் அகன்துறை நீக்கான் மாட ஒள் எரி மருங்கு அறிந்து ஒய்ய என்ற வரிகள் பாடிய ஆசிரியர் மருத இளநாகனார். மருதத்தினை பாடுவதில் வல்லவர். ஓகேங்களா. 17th பார்க்கலாம். மயிலும் மானும். ஓகேங்களா. எண்ணும்மை வெளிப்படையாக வருகிறது. மறைந்து வந்தால் அது உண்மை தொகை வெளிப்படையாக வருகிறது. 18வது பாருங்கள், வன் கூட்டல் கீரை என்பது வன்மைக்கீரை, மை விகுதி பண்புத்தொகை. ஓகேங்களா. 19th பார்க்கலாம். உரு. இப்போ இந்த மாதிரி டெஸ்ட் எழுதும் போது நீங்கள் ஒன்ஸ் அந்த வீடியோ யூடியூப்லேயே பாஸ் பண்ணிட்டு இதுக்கான ஆன்சர் நீங்கள் OMRல ஷேர் பண்ணிவிட்டு அப்படியே கண்டினியூ பண்ணலாம். ஓகேங்களா. 19th பாருங்கள், உருனா அழகு, போழனா பிளக்க, வங்குள் என்பது காற்று, நீக்கான் என்பது நாவாய் ஓட்டுபவன். ஓகேங்களா. 20 பாருங்கள், பல பொருள் தரும் ஒரு சொல் என்பது திருச்சொல்லை சொல்கிறாங்க. ஓகேங்களா. பல பொருள் தரும் ஒரே சொல் வச்சு அதுக்கு பல பொருள், ஆனால் ஒரே சொல் பல பொருளில் பல வகையாக சொல்லலாம், அது திருச்சொல். அதுக்கு எடுத்துக்காட்டு. இந்த கொஷின் பேக் சைடு ரிப்பீட் ஆகுது, ஸோ இது விட்டுருங்க. 21 பார்க்கலாம். ஏரா அடிமரம், பருமல் குறுக்கு மரம். கப்பல் உறுப்புகள் எப்படி இது பண்ணியிருக்காங்க, அது என்ன நேமில் மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னு. சமுக்கு என்பது திசை காட்டும் கருவி. ஓகேங்களா. தட் மீன் காம்பஸ் மாதிரி. சமுக்குன்னு என்னது காம்பஸ். மீகாவான் என்பது கப்பல் செலுத்துபவர், கேப்டன் மாதிரி. ஓகேங்களா. 22 பாருங்கள், அன்னத்தோர் என்பதன் பொருள் அப்படி ஒரு. 23 பாருங்கள், வடமொழி என்று அழைக்கப்படும் மொழி சமஸ்கிருத மொழி. 24வது கொஸ்டின் பாருங்கள், கேடு இல்லை, கேடு கூட்டல் இல்லை. உகரம் வருகிறது, குற்றியல் உகரம் புணர்ச்சி, குறுமை கூட்டல் இயல் கூட்டல் உகரம். ஸோ ஆப்ஷன் ஏ கேடு இல்லை என்பது குற்றியல் உகர புணர்ச்சி. 25வது கொஸ்டின் பார்க்கலாம். 25 பாருங்கள், வடச்சொல் தொடர்பான ஒரு கொஸ்டின். வடமொழியிலிருந்து தமிழில் இடம்பெற்ற சொற்கள் வடச்சொற்கள், வடமொழி தவிர மற்ற மொழியிலிருந்து வந்து தமிழில் இடம்பெற்ற சொற்கள் திசை சொற்கள். ஓகேங்களா. வடச்சொற்கள் வடமொழியிலிருந்து ஏற்படுது. வடச்சொற்களை இரண்டாக பிரிக்கிறாங்க, தற்சமம் தற்பவம். அப்படியே கேட்பாங்க, வடச்சொற்களை எத்தனை வகையாக பிரிக்கலாம்னா 2 வகையாக பிரிப்பர், தற்சமம் தற்பவம். தற்சமம்னா ஏன்னா மாற்றி கூட கேட்கலாம். தற்சமம்னா வடமொழியிலிருந்து இருப்பது போன்று தமிழில் எழுதுவது தற்சமம். தற்பவம் என்பது அந்த வடச்சொற்களை தமிழ் மொழிக்கு ஏற்ப தமிழ் வார்த்தைகள் பொருத்தி மாற்றி தமிழால் சொல்கிறது தற்பவம். ஸோ 3மே கரெக்ட் தான். ஓகேங்களா. டி ஆப்ஷன். 26வது கொஸ்டின் பாருங்கள், ஆங்கிலேயர் கட்டிய கப்பல்களை 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நம்ம ரிப்பேர் பண்ணி அவனை பழுது பார்க்கணும். பட் தமிழர்கள் கட்டிய கப்பலை 50 ஆண்டு, ஓகேங்களா, எத்தனை வருஷம், 50 ஆண்டுகள் ஆனாலும் பழுது நீக்க வேண்டிய அவசியமில்லை என்று கூறியவர் வாக்கர். 27வது கொஸ்டின் பாருங்கள், பல வகையான கப்பல்கள் பெயர்கள் கீழ்கண்டு எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது? சேந்தன் திவாகரம் என்ற நூலில் இடம்பெற்றுள்ளது. பட்டினப்பாலை என்பது வணிகர்களின் நடுநிலை பற்றி கூறும் நூல். ஓகேங்களா. ஸோ 27வதுக்கு ஆப்ஷன் டி. 28 பாருங்கள், பல பொருள் தரும் ஒரு சொல் என்பது திருச்சொல். 29 பாருங்கள், எதுகை இடம்பெற்ற லாஸ்ட் நடந்த குரூப் 4 கூட எதுகை மோனை சம்மந்தமாக 2-3 கேள்வி வந்துச்சு. ஸோ எதுகை மோனையில் ஸ்ட்ராங்காக இருங்க. இங்கே எதுகை தான் கேட்டிருக்காங்க. வங்கம் என்பது சங்கம், இங்கேயும் இங்கே இருக்குது இங்கேயும் இருக்குது, இது கரெக்டு. தவறான இணை தான் கேட்குறாங்க, இடம்பெறாத. உலகுன்றது அங்கேயும் லா இருக்குது இங்கேயும் லா இருக்குது. அசைவு இங்கேயும் சா இங்கேயும் சா இருக்குது. இரவன்றது பாருங்க, ரா இருக்குது இங்கே யா இருக்குது. ஸோ இது தவறு, ஆப்ஷன் சி தான் தவறானது. ஓகேங்களா. 30வது கொஸ்டின் பாருங்கள், கப்பல்களின் நீளம் அகலம் ஆகியவற்றை கணக்கிடுவதற்கு தச்சு முழம் என்ற நீட்டல் அளவை தமிழர்கள் பயன்படுத்தினாங்களே. லென்த் அண்ட் பிரெத்தை வந்து கால்குலேட் பண்ணுறதுக்கு நம்ம எந்த மெஷர்மெண்ட் யூஸ் பண்ணிங்கன்னா தச்சு முழம். ஓகேங்களா. அது 31வது கேள்வி பார்க்கலாம். பெரிய படகுகளின், ஓகேங்களா, பெரிய படகுகளின் முன்பக்கத்தை யானை குதிரை அன்னம் முதலியவற்றை தலையை போல வடிவமைத்தனர். அதுக்கு என்ன பெயர் தமிழர்கள் சூட்டினார்னா
கரிமுக அம்பி, பரிமுக அம்பி. அம்பி என்பது நாவாய், கப்பலை சொல்லப்படுகிறது. ஸோ கரிமுகம் மற்றும் பரிமுகம் 2 பேருமே சொல்லியிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் சி. 10 பாட்டு நூல்களுள் இடம்பெறா நூல். ஓகேங்களா, மொத்தம் 8 தொகை நூல், 10 பாட்டு நூல் என்னன்னு கேட்டால் டக்கு டக்குன்னு சொல்லணும். எப்பவுமே 8 தொகை நூலில் 8 நூல்கள், 10 பாட்டு நூல்களில் 10 நூல்கள் நீங்கள் சொல்லணும். ஓகேங்களா, 8 தொகை நூலில் 8 நூலில் அகநூல், புறநூல், அகமும் புறமும் சார்ந்த நூல்னு சொல்லிட்டு பிரிப்பாங்க. ஸோ 8 தொகையில் அகநூல்கள் பார்த்தீங்கன்னா 5 நூல்கள், புறநூல்கள் 2 நூல்கள், அகமும் புறமும் கலந்த நூல்கள் பார்த்தீங்கன்னா 1. அகமும் புறமும் கலந்த நூல் என்னன்னு பார்த்தீங்கன்னா பரிபாடல் மட்டும். புறநூல் பார்த்தீங்கன்னா புறநூல்கள் பார்த்தீங்கன்னா 2. என்னென்னு பார்த்தீங்கன்னா புறநானூறு, பதிற்று 10. அகமும் புறமும் சார்ந்தது பரிபாடல், அகநூல்னான்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுங்க, இம்பார்ட்டன்ட். அதேமாதிரி 10 பாட்டில் ஆற்றுப்படை நூல்கள் பிரிக்கப்படுகிறது. ஆற்றுப்படை நூல்கள் 5: பெருமானாற்றுப்படை, சிறுமானாற்றுப்படை, புறநானூற்றுப்படை, மலைப்படுகடாம், அப்புறம் திருமுருகாற்றுப்படை. ஃபஸ்ட்டு நூல் முருகரை பாட்டுடை தலைவனாக கொண்டு பாடப்பட்டது. ஸோ 5 ஆற்றுப்படை நூல்கள் கொடுத்துட்டும் அதில் ஆட் மேன் அவுட் மாதிரி தனித்திருக்க நூல் கேட்பாங்க. ஸோ இம்பார்ட்டன்ட். இதில் பாருங்கள், இப்போ தான் உங்களுக்கு கிளியராக சொல்லிட்டேன். 8 தொகை 10 பாட்டு. இதில் குறிஞ்சி பாட்டு 10 பாட்டு நூல்கள் தான். முல்லைப்பாட்டும் 10 பாட்டு தான். ஓகேங்களா, பட்டினப்பாளையம் 10 பாட்டு தான். பதிற்று 10. ஓகேங்களா, இப்போ தானே சொன்னேன் 8 தொகையில் புறநூல்கள் புறநானூறு மற்றும் பதிற்று 10 புறநூல்கள். ஸோ இது 8 தொகை நூல். அப்போது 32வது ஆப்ஷன் டி. சங்க காலம்னு சொல்லுவாங்க. 8 தொகையும் 10 பாட்டு சங்க இலக்கியம் காலம். ஓகேங்களா, அது காலம் கிமு 3ஆம் நூற்றாண்டுக்கு முன். ஓகேங்களா, கிபி 3 டு கிபி 3 வரையும். 33வது கேள்வி பாருங்கள். பழங்கால தமிழ்நாட்டு கப்பல்களில் பயன்படுத்தப்பட்ட மணி ஒன்று எந்த நாட்டில் உள்ள வெலிங்டன் அருங்காட்சியகத்தில், எந்த நாடுன்னு கொடுத்துட்டு எந்த அருங்காட்சியன்னு கேட்பாங்க, எங்கன்னு கேட்பாங்க. நியூசிலாந்தில் நாட்டில் இருக்குது, வெலிங்டன் அருங்காட்சியகத்தில் உள்ளது. எங்கே இருக்குது? வெலிங்டன் அருங்காட்சியகத்தில் உள்ளது. 34வது கேள்வி. காளமேக புலவர் வரதன் என்று அழைக்கப்படுவர். காளமேக புலவர் அவருடைய இயற்பெயர். வைணவத்திலிருந்து சைவத்திற்கு மாற்றிருப்பார் தன் காதலிக்காக. 34வது பாருங்கள். காளமேக புலவர் கீரை பாத்தியும் குதிரையும் என்ற பாடல் சரஸ்வதி மாலை என்ற நூலில் இடம்பெற்றுள்ளது. ஓகேங்களா, 2வது பாருங்கள். காளமேக புலவர் இயற்பெயர் வரதன், ஆல்ரெடி சொன்னதான். மேலும் மழை பொழிவது போல கவிதைகளை விரைந்து பாடியதால் காளமேக புலவர். மேக மழை வேகம் வருது பார்த்தீங்களா, அந்த அளவு தன் பேச்சாற்றல் கவிதை ஏற்றும் ஆற்றல் கொண்டுள்ளவர். திருவானைக்காவுலா, சரஸ்வதி மாலை, பரபிரம விளக்கம், சித்திரமடல் ஆகிய நூல்களை அவர் இயற்றியுள்ளார். ஸோ 3 ஆப்ஷனும் கரெக்டு. ஸோ அனைத்தும் சரி. சரஸ்வதி மாலை என்ற நூலில் தான் அந்த கீரை பாத்தியும் குதிரையும் என்றது இடம்பெற்றுள்ளது. ஓகேங்களா, பரபிரம விளக்கம். 35வது கேள்வி பாருங்கள். கப்பல்களில் மரத்திலான ஆணியை பயன்படுத்தி இதற்கு தொகுதி என்று பெயர். ஆமாம், ஆணியை மேலே தொகுதி. இதை வியந்து பாராட்டுவேர்னா இத்தாலிய நாட்டு கடற்பயணி மார்க்கோ போல தான் இதுக்கு பார்த்தவர். 36 பாருங்கள். பாய்மர கப்பலின் பாய் கயிறு ஆகியவற்றை பழுது ஏற்படும் பொழுது அவற்றை மரப்பிசின் கொண்டு இணைத்தனர்கள். மரப்பிசின் இப்போ நம்ம முருங்கை மரத்துலேருந்து பிசின் மாதிரி எடுப்போம். அந்த மாதிரி பாய்மர கப்பல்களுக்கு ஒரு பிசின் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. அந்த வரியில் அந்த அறிவியல் இதை சொன்ன நூல் பார்த்தீங்கன்னா பரிபாடல். ஓகேங்களா, 37வது கேள்வி பாருங்கள். கப்பலை செலுத்துவதற்கும் உரிய திசையில் திருப்புவதற்கும் அதுக்காக யூஸ் பண்ண ஒரு கருவி சுக்கான். நீக்கான் என்பது கேப்டன் மாதிரி சொல்லாங்களா. ஏரானா குறுக்கு மரம். வங்கம் என்பது கப்பல். ஓகேங்களா, ஸோ 37வது ஏ. கொஷின் ஸ்டாண்டர்டாக தான் இருக்கும். நீங்கள் எவ்வளோ மார்க் எடுக்கிறீங்க கமெண்ட் செக்ஷனில் தயவுசெய்து ஆன்சர் பண்ணுங்கள். நீங்கள் தப்பாக எடுத்துக்காதீங்க. 70 கொஸ்டின் இருக்குதுன்னா 50 மார்க் எடுத்தாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் ஆன்சர் பண்ணும்போது உங்களுக்கு எந்த காம்படிஷனில் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா, நீங்கள் சும்மா ஜஸ்ட்டு நீங்கள் இது பண்ணும்போது இப்போ எக்கச்சக்கமான காம்படிஷனில் நீங்கள் இருக்கிறீங்க. நீங்கள் ஒன்று வேஸ்ட் பண்ணுறது உங்கள் வாழ்க்கையில் நீங்களாக வேஸ்ட் பண்ணுறதுக்கு தான் அர்த்தம். ஸோ லைஃப்பில் எல்லாத்தையும் கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லைனா லைஃப் உங்களை தான் கஷ்டப்படுத்தும். 38வது பாருங்கள். பெருங்கடல் என்பது பெருமை கூட்டல் கடல். ஓகேங்களா, 38வது. 39 பாருங்கள். வடமொழி என்று அழைக்கப்படும் மொழி சமஸ்கிருதம். இப்போ ஆல்ரெடி நம்ம லாஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ண பார்த்தீங்களா. 10 பாட்டில் உள்ள ஆற்றுப்படை நூல்கள் 5 நூல்கள். இந்த 5 நூல்களும் கமெண்ட் செக்ஷனில் பண்ணுங்கள். அந்த 5 நூல்களுக்கு ஆசிரியர் யார் அதையும் தெரிஞ்சு வச்சுங்க. 41வது பாருங்கள் கொஷின். 40 பார்த்தா சொல்லு. 41. 10 பாட்டில் துறைமுகம்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹார்பர்.
இங்கிலீஷ் வேர்ட்ஸ் தமிழ் மீனிங்கும் தெரிஞ்சு வச்சுங்க. வாட்ஸ்அப், ஃபேஸ்புக்கு, ட்விட்டரு, இன்ஸ்டாகிராமு, ஸோ இதெல்லாம் டைம் பாஸ்க்கு கேட்டுருவாங்க, தெரிஞ்சு வச்சுங்க. துறைமுகம் என்பது ஹார்பர், புயல் என்பது ஸ்டோம், மாலுமி என்பது செயிலர், நங்கூரம் என்பது ஹேங்கர். அப்போ 4, 1, 2, 3. ஓகேங்களா. கிளவி வல்லோன் என்று அழைக்கப்படுவர் ஓவியர், டிராயிங்ஸ்ட். ஓகேங்களா. 43வது கேள்வி, தமிழில் உள்ள ஓரெழுத்து ஒரு மொழியில் உள்ள குறில் எழுத்துக்களின் எண்ணிக்கை என்னன்னு கேட்குறாங்க. ஸோ கேள்வி எப்பவுமே தயவுசெய்து நல்லா புரிஞ்சுக்கோங்க. குறில் எழுத்து மற்றும் ஓர் எழுத்து ஒரு மொழி பார்த்திங்கன்னா 42, குறில் எழுத்து மற்றும் 2 எழுத்துக்கள். அந்த 2 எழுத்துக்கள் ஆப்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். 44வது கேள்வி, வி என்பது மலர், வை என்பது புல். ஓகேங்களா. வெலை என்பது கவர், தூ என்பது உன். இம்பார்ட்டன்ட், தூ என்பது பார்த்தீங்கன்னா நிறைய பருவத்தில் அது ரிட்டன் ஆகுது அந்த கொஷின். தூ 3 சுழினா 2 சுழினாலும் கன்ஃபார்ம் பண்ணிங்க 3 சுழின். ஓகேங்களா. 45வது கேள்வி, மருதலினின் நாகனார் மருதத்திணையில் 35 பாடல்களை பாடியுள்ளார். அகநானூறு நெடுந்தொகை என்றும் அழைக்கப்படுகிறது. ஓகேங்களா. போத் ஸ்டேட்மெண்ட் ஆர் கரெக்ட். 45வது சி, மருதலினார் மருதத்திணை பாடுதல் வல்லவர். ஓகேங்களா. 46வது, பள்ளி தலமனைத்தும் கோயில் செய்வோம் என்று சொன்னவர் எம் பாரதி. 47வது கேள்வி, மறைமலை அடிகள் நூலகம். ஓகேங்களா. இதுக்கு வருஷம் இருக்குது, வருஷம் தெரிஞ்ச கமெண்ட் பண்ணுங்கள். 47வது கேள்வி, மறைமலை அடிகள் நூலகம் பின்வரும் எந்த நூலகத்தில் இன்று 3வது தளத்தில் செயல்பட்டு கொண்டிருக்கிறதுனா கன்னிமாரா நூலகத்தில் எத்தனை வச்சுருக்காங்க மறைமலை நூலகம். கன்னிமாரா நூலகம் ஆண்டு சொல்லியிருக்கிறேன் 1896, கீழ்திசை நூலகம் 1869, சரஸ்வதி நூலகம் 1122, தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகம் 1981, உவேசா நூல் நிலையம் 1942. ஓகேங்களா. 48வது கேள்வி, ஆடு மயில் நிகர் பெண்கள் எல்லாம் உயிர் அன்பினை சித்திரம் செய்கின்றனர் என்று சொன்னவர் பாரதிதாசன். பெண்களை மயிலுக்கு ஒப்புமையாக கூறியிருப்பார் பாரதிதாசன். 49 பாருங்க, முற்காலத்தில் திருநெல்வேலிக்கு இருந்த பெயர் வேணுவனம், அது மூங்கில் காடுன்னு சொல்லிட்டும் அழைக்கப்படுகிறது. வேணுவனம், மூங்கில் காடு. ஆப்ஷன் 49 பார்த்தீங்கன்னா சி, மூங்கில் காடு. 50வது கேள்வி பாருங்க, குமரகுருபரர் 17ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். ஆமாம், ஏன்னா இந்துஸ்தானி என்ற மொழியில் சிறந்தவர் குமரகுருபரர், தமிழ் இந்துஸ்தானி. இவர் கைலை கலம்பகம், காசி கலம்பகம், மதுரை மீனாட்சி அம்மை பிள்ளை தமிழில் எழுதியுள்ளார். இவரது நீதி நேர்விளக்கம் என்ற நூல் கடவுள் வாழ்த்து உட்பட இந்த இடத்துல தவறானதுன்னு கேட்குறாங்க, சரியான அல்லது. மக்கள் வாழ்வதற்கு தேவையான நெறிகளை சுட்டி காட்டுவதால் நீதி நேர்விளக்கம் என அழைக்கப்படுகிறது. இவரது நீதி நிலைக்கம் பாருங்கள் கடவுள் வாழ்த்து உட்பட 102 தான் கொண்டுள்ளது. ஸோ 103ன்றது தவறு. கொஷின் வந்து கிளியராக படித்து புக்கு இருக்க கொஷின் மைண்டில் கரெக்டாக இதுவாக இருக்கணும். 51வது கேள்வி, இன்பத் தமிழ் கல்வி யாவரும் கற்றவர் என்றுரைக்கும் நிலை வந்துவிட்டால், ஓகேங்களா, என்று கூறியவர் என்றுரைக்கும் நிலை எய்திவிட்டால், எல்லாரும் கல்வி கற்றவங்க என்ற நிலை எய்துவிட்டால் என்ற வரிகளுக்கு சொந்தக்காரர் பாவேந்தர் பாரதிதாசன். பெண்களை முதன்மைப்படுத்தி பெண் புரட்சிக்காக நிறைய காப்பியங்கள் படைத்துள்ளார். ஓகேங்களா. 52வது கேள்வி பாருங்கள், வேயா மடம், வேயா மாடம் என்பதன் பொருள் வைக்கோல் போன்றவற்றால் வேயப்படாது. ஓகேங்களா. வேயப்படாது, திண்மையாக சாந்து பூசப்பட்ட மடம். ஓகேங்களா. நல்லா தெளிவாக படித்து இது பண்ணுங்கள். ஆப்ஷன்ஸ் அதுக்கு தான் அப்படி வச்சுருக்குது. 53வது கேள்வி பாருங்கள், பெயர் பகாப்பதம். ஓகேங்களா. பெயர் பகாப்பதம், பகாப்பதம், பகுப்பதம், பகாப்பதம். ஃபஸ்ட்டு புரிஞ்சுங்க, வேர்டை வந்து பகுத்துட்டே போகலாம், அதாவது அந்த வேர்டை வந்து பிரிக்கலாம், அது பகுப்பதம். அந்த வேர்டை பிரிக்க முடியாது, இரண்டாம் அந்த வேர்டை நீங்கள் பிரிச்சுன்னா பொருள் தராது, அதுதான் பகாப்பதம். பகுப்பதத்துக்கும் பகாப்பதத்துக்கும் வித்தியாசம், பேசிக் வித்தியாசம் புரிஞ்சுக்குங்க. பகுப்பத உறுப்புக்கு தான் 6. இங்கே பாருங்கள், பெயர் பகுப்பதம் பகாப்பதம் என்பது காற்று. ஓகேங்களா. பெயராகவும் இருக்கணும், அதை பிரிக்க முடியாமல் இருக்கணும். வினை என்பது படி, படி என்பது ஒரு வினைச்சொல். இடை என்பது மண், உரி என்பது நனி. ஓகேங்களா. 54வது கேள்வி,
கீழ்கண்ட எந்த நூலிற்காக பாரதிதாசனுக்கு சாகித்ய அகாடமி விருது வழங்கப்பட்டது? பிசிறந்தியார். கொடுக்கப்பட்ட ஆண்டு 1969. இதே வருடம்தான் அறிஞர் அண்ணா மறைந்திருப்பார். அப்போது அறிஞர் அண்ணா மறைந்த போது தற்காலிக முதலமைச்சராக யார் தேர்ந்தெடுக்கப்பட்டாங்கன்னு டிஎன்பிஎஸ்சி ரிப்பீட்டட் கொஷின். ஓகேங்களா? தற்காலிக முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் திரு நாவலூர் நெடுஞ்செழியன். கருணாநிதி வந்திருப்பார், ஆனால் தற்காலிகமாக ஃபஸ்ட்டு தேர்ந்தெடுக்கப்பட்டது நாவலூர் நெடுஞ்செழியன் தான். அவருக்கு அடுத்தது தான் 69 ஆட்சி பிடிப்பார் கலைஞர் கருணாநிதி. 55வது கேள்வி. எச்சமென ஒருவன் மக்கட்கு செய்வன விச்சைமற்ற அல்ல பிற என்ற வரிகள் நாலடியார். கல்வியின் பெருமையை கூறுநூல். 56வது கேள்வி. ஓவியங்கள் குறித்து அறிந்தோர் அறியாதவர்களுக்கு விளக்கி கூறினர் என்ற செய்தி இடம்பெற்ற நூல் பரிபாடல். ஓகேங்களா? மோனை எதுக்கு ஆல்ரெடி சொன்னது தான். குரூப் 4லையும் மெயின் ரோல் பண்ணிச்சு. ஸோ குரூப் 2லையும் கரெக்டாக வரும். காக்கை கரவா கரைந்தனும். ஓகேங்களா? இதில் என்னன்னு பாருங்கள். கூழை. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு 3 காருக்கு பாருங்கள். இங்கே கார் இருக்குது, இங்கேயும் கார் இருக்குது, இங்கேயும் கார் இருக்குது. ஸோ 1 3 தொடர்ந்து வரும்போது அது கூழை. ஓகேங்களா? இணைனா 1 2, முட்டுனா 1 2 3 4, பொழிப்புனா 1 3. 58வது கேள்வி பாருங்கள். முதநிலை திரிந்த தொழில் பெயரை கேட்குறாங்க. நடு, கல்வி, எழல் இது எதுவுமே இல்லை. கோல் என்பது முதநிலை திரிந்த தொழில் பெயர். ஓகேங்களா? 59. கலம்காரி ஓவியங்கள் என்ற பெயரில் தமிழகத்திலும் ஆந்திராவிலும் ஓவியர்கள் வரைந்தரும் ஓவியம். அப்போ கலம்காரி ஓவியங்கள் எந்த மாநிலத்தில் இருக்குதுன்னு கேட்டால் தமிழகத்தில் இருக்குது, ஆந்திர பிரதேசத்தில் இருக்குது. ஆந்திர பிரதேசமாக தெலுங்கா கேரளான்னு கேட்டால் ஆந்திர பிரதேசத்தில். அப்படி கலம்காரி ஓவியங்கள்லாம் துணி ஓவியங்கள். ஓகேங்களா? ஓலைச்சுவடி சுவரில் துணி ஓவியம். கலம்காரி ஓவியம் என்பது துணி ஓவியம். 60வது கேள்வி பார்க்கலாம். எதிர்காலத்தை உருவாக்கும் பள்ளியை கோயில் என்று கூறியவர் பாரதியார். 61வது கேள்வி. நன்னூல் என்னும் இலக்கண நூலை எழுதியவர் பவணந்தி முனிவர். இவருடைய காலம் என்னன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். அதே மாதிரி இவர் எந்த மன்னன் வேண்டுகோளுக்கு இணங்க நன்னூல் இயற்றினார்? அதே மாதிரி நன்னூல் ஒரு இலக்கண நூல் நம்ம ஃபாலோ பண்ணாலும் நன்னூலில் எழுத்து சொல்லுக்கு மட்டுமே அவர் பகுத்துள்ளார். ஓகேங்களா? 62வது கேள்வி. அதாவது நன்னூலார் தொல்காப்பியரை பேஸ் பண்ணி தான் அவர் நன்னூல் என்ற இலக்கண நூலில் எழுதியிருப்பார். இந்த பாரதம் பாடிய பெருந்தேவனார். ஓகேங்களா? நாலடியார் சமண மொழியில் ஏற்றப்பட்டது. 62வது கேள்வி. பெரிய கப்பல்களை துறைமுகத்திற்கு அருகில் கொண்டு வர இயலாது, எனவே கப்பல்களில் வரும் பொருட்களை தோணிகள் மூலம் கரைக்கு கொண்டு வந்தனர். இந்த செய்தியை கூறும் நூல் புறநானூறு. ஓகேங்களா? 62க்கு பி. சாரி, இந்த கொஷின் ரிப்பீட்டட் தான். இப்போ ஆல்ரெடி பார்த்தோம் அதே கொஷின் தான். 64வது கேள்வி. மாற திரும்புகையில் வன்கிரை பாத்தியுடன் நேர பரியாகமோ என்ற பாடல் காலமேக புலவர் அவர் இயற்றிய அவரோட இயற்பெயர் சொல்லிட்டேன். ஸோ அவரோட எழுதாத நூல் கேட்குறாங்க. சித்திர மடல். ஓகேங்களா? இல்லு வரணும். சரஸ்வதி மாலை அவர் தான். திருவானைக்காவலா பரபிரம விளக்கம் அவருடைய நூல் தான். கனவு என்னும் இலக்கிய இதழை நடத்தியவர். 65வது கேள்வி. சுப்ரபாரதி மணியன். ஓகேங்களா? 66வது கேள்வி. அருங்கலம் தரியர் நீர்மிசை நிவக்கம் பெருங்கலம் கலிவங்கம் என்று இடம்பெற்ற நூல் பதிற்று 10. ஓகேங்களா? 67வது. ஐரோப்பிய கலை நுணுக்கத்துடன் இந்திய கலை மரபுகளை இணைத்து ஓவியங்களில் புதுமைகளை புகுத்தியவர் ராஜா ரவிவர்மா. ஓகேங்களா? 68வது பாருங்கள். உலகிழந்தன்ன உருகெழு வங்கம் என்று பெரிய கப்பல்களை பற்றி கூறும் நூல் அகநானூறு. ஓகேங்களா? பெரிய கப்பல்லேருந்து பொருளை எடுத்து வந்ததாக சொல்ல போகிறது புறநானூறு. பெரிய கப்பல்கள் உலகிழந்த உருகெழு வங்கம் என்பது அகநானூறு. 69 பாருங்கள். மனிதன் இல்லாத இணையாத எந்த வனப்பும் வனப்பில்லை, அவன் களவாத ஏதிலும் ஜீவ உயிர் பிள்ளை என்று பாடல் அடி இடம்பெற்ற நூல் பெய்து பழகிய மேகம். ஓகேங்களா? இந்த பாடல் வேறு யாருதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தெரியலனா நீங்களே தெரியலன்னு சொன்னாலும் அது கமெண்ட் செக்ஷன் ஆன்சர் பண்ணுவேன். இம்பார்ட்டன்ட் கொஷின் இந்த மாதிரி நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு மைண்ட் அங்கே அனலைஸ் ஆகும். அதனால தான் சில கொஷின் உங்களை சொல்கிறது. உங்களுக்கு தெரியலனா கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் தெரியலனே கேளுங்க, அதுக்கு ஆன்சர் பண்ணுறேன். உங்களுடைய மார்க்ஸ் அப்டேட் பண்ணுங்கள். இந்த டெஸ்ட்டு எழுதிட்டு உங்களுக்கான பிடிஎஃப் வேணும்னா ஓகேங்களா, இந்த நம்பருக்கு இந்த டெஸ்ட்டு எழுதிட்டு ஓஎம்ஆர் ஷீட்டை நீங்கள் சென்ட் பண்ணிங்கன்னா எவ்வளோ மார்க்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கான இந்த பிடிஎஃப் ஃப்ரீயாகவே சென்ட் பண்ணிடுறோம். அதே மாதிரி நீங்கள் 6th பருவமாக
சிலபஸில் என்ன டாபிக் இருக்கோ அதுபடி டெஸ்ட் எடுத்துருக்குது. ஸோ 6th 3 பருவம் ப்ளஸ் 7th இது 2ஆம் பருவம் ஏது நீங்கள் அனுப்பிச்சாலும் மொத்தமே உங்களுக்கு சென்ட் பண்ணிடுறோம். ஓகேங்களா. லாஸ்ட்டு 17th கொஷின் பார்க்கலாம். தொழிற்பெயர் பற்றி. தொழிற்பெயர் எண், இடம், காலம், பால் ஆகியவற்றை காட்டாது. ஆமாம், தொழிற்பெயர் காலத்தை காட்டாது. இம்பார்ட்டனாக காலத்தை காட்டாது. ஓகேங்களா. படற்கை இடத்தில் மட்டுமே வரும். ஏன்னா தொழில் வந்து எதிர்த்தா ஒரு ஆப்போசிட்டில் இருக்கணும் தான் செய்ய சொல்லி சொல்கிறோம். ஸோ படற்கிடத்தில் வரும். விகுதி பெற்ற தொழிற்பெயர், முதல்நிலை தொழிற்பெயர், முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர்னு வருது. ஓகேங்களா. முதல்நிலை திரிந்த விகுதி பெற்ற தொழிற்பெயர் விகுதிகள் என்னென்ன வரும்னு சொல்கிறாங்க. தல், அல், அம், ஐ, கை, வை, கு, பு, வு, தி, சி, வி, மை என்ற விகுதிகள்லாம் தொழிற்பெயரில் பெற்று வரும்னு சொல்கிறாங்க. ஸோ 3 ஆப்ஷனுமே கரெக்ட். ஓகேங்களா. நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்துன்னு கமெண்ட் செக்ஷனில் ஆன்சர் பண்ணுங்கள். 70 கேள்விகள் நம்ம பார்த்துருக்கோம் 7ஆம் வகுப்பு 2ஆம் பருவத்திலேருந்து. ஓகேங்களா. 70 கேள்விகள், 70 கொஷின்ஸ். ஓகேங்களா. நீங்கள் எவ்வளோ மார்க்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் இது பண்ணுங்கள். எதாவது டவுட்னா கொடுத்துருக்க நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா. கான்சன்ட்ரேஷனாக படிங்க. எக்ஸாமுக்கு இன்னும் 70 days தான் இருக்குது. நன்றி ஃப்ரெண்ட்ஸ். வணக்கம். பாரதி டிஎன்பிசி அகாடமி டிஸ்கிரிப்ஷனில் எல்லாம் கொடுத்துருக்கோம். அஃபிஷியல் வாட்ஸ்அப் நம்பரும் எல்லாம் கொடுத்துருக்கோம். எதாக இருந்தாலும் கேளுங்கள். மார்க் அப்லோட் பண்ணுங்கள். நன்றி ஃப்ரெண்ட்ஸ். வணக்கம்.